பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நார்மலாக 3 லேயர் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லேயரில் குத்தி எடுத்துக்க போகிறேன். சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டபுள் லேயர் சில்க் த்ரெட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒய் ஷேப்புக்கே நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, இதுதான் ஒய் ஸ்டிச். நார்மலாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் சைடாக போட்டுட்டு ஜிக்ஸாக்கை போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சைடாக போட்டுட்டு கீழே வர போகிறோம். கீழே வந்துட்டு அப்புறம் திருப்பியும் மேலே போட போகிறோம். ஓகேங்களா, இப்போ எப்படி போகிறேன்ட்டு பாருங்கள். நார்மல் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போது செகண்டில் போடுறேன், சைடாக போடுறேன். போட்டு எடுத்துட்டு கீழே 3rd ரோவுக்கு போகிறேன். அங்கேயும் போட்டு எடுத்துகிட்டு எதுலேயுமே லாக் பண்ணவே இல்லை. மேலே எப்படியே பிடிச்சி இழுத்தோன்னா த்ரெட்டு மூவ் ஆகுது பாருங்கள். நம்ம நார்மல் பட்டன் ஹோலுக்கு போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மூவ் ஆகும். இப்போ போட்டு எடுத்துட்டேன். இப்போ ஒய் ஷேப்பில் கிடச்சிருக்கா. இப்போ திருப்பி என்ன பண்ண போகிறோன்னா, நார்மலாக இங்கே மட்டும் ஒரு லாக் போட்டுக்கலாம், த்ரெட்டு மூவ் ஆகாமல் இருக்க. இப்போது இங்கே சைடில் போடுறேன். ஓகேவா, சைடில் செகண்டில் குத்தி எடுக்கிறேன். எடுத்துட்டு கீழே குத்த போகிறோம். ஓகேங்களா, 3rd ரோவில் கீழே குத்திட்டு இது லாக் பண்ணாமல் அப்படியே இழுத்தோன்னா மேலே வந்துடும். ஓகேங்களா, இது பார்க்க பாருங்கள் ஒரு ஒய் ஷேப் மாதிரி தெரியுதுங்களா. ஒய் ஸ்டிச் நம்ம எல்லா ஸ்டிச்சுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஸ்டிச்சுமே ஒரு ப்ளவுஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதனால் இந்த ஸ்டிச் எதுக்கு, இந்த ஸ்டிச் வேண்டாம் அப்படிலாம் இல்லாமல் எல்லா ஸ்டிச்சுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இது பார்க்கவே ஒரு ஒய் ஷேப்பில் தெரியுதுங்களா. பார்க்கவே ஒய் ஷேப் மாதிரி தெரியுது. நம்ம இப்போ எப்படி போட்டோன்னா, இது இப்படி சைடில் போட்டோம். ஃபஸ்ட்லேருந்து 2nd ரோவுக்கு போட்டுட்டு அப்புறம் கீழே இறக்கிட்டு திருப்பி மேலே இப்படி போகிறோம், சைடில் போகிறோம். ஓகேங்களா, இதுதான் ஒய் ஸ்டிச். இப்போ நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். ஒரு 2-3 தடவை பாருங்கள், வீடியோ புரியலன்னா. ஒய் ஸ்டிச்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். வராதுன்னு சொல்கிறதுக்கே இல்லை. நமக்கு நார்மலாக செயின் தான் நமக்கு வராது, இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா, செயின் கரெக்டாக சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி எல்லா ஸ்டிச்சுமே வந்துடும். இங்கே லாக் பண்ணாமல் இப்போ நம்ம மேலே பிடிச்சி இழுக்கிறோம். பட்டன் ஹோலுக்கு போட்ட மாதிரியே போடுறோம். இன்னொரு தடவை சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நார்மலாக எப்பயும் போல் நம்ம சில்க் த்ரெட்டை எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, கீழே குத்தி எடுக்கிறோம். இங்கே லாக் எதுவும் பண்ணல. அதேமாதிரி 3rd ரோவ்லேயும் நம்ம குத்தி எடுக்கிறோம். இங்கேயும் லாக் பண்ணலை. லாக் பண்ணாமல் அப்படியே மேலே பிடிச்சி இழுத்தோன்னா, பட்டன் ஹோல் பிடிச்சி இழுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிச்சி இழுத்தோன்னா மேலே போயிடும். ஓகேங்களா, நீங்கள் போடும்போது 2 சில்க் த்ரெட்டும் வருதான்ட்டு பார்த்துட்டு போடுங்க. ஓகேங்களா, 2 சில்க் த்ரெட்டுமே வரணும். சிக் இல்லாமல் போடுங்க ட்ரை பண்ணும்போது. சில்க் த்ரெட்டு தான் மெயின். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம எப்பயும் போல் இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து எண்டு நாட் போட்டு ஸ்டாப் பண்ண போகிறோம். எண்டு நாட் தெரியலை அப்படின்னா நான் எண்ட் நாட் போட்ட வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். ஒரு 2-3 தடவை வீடியோவை பார்த்தோன்னா புரிஞ்சிடும் எப்படி போடுறோம் அப்படின்ட்டு. வரலன்னா நம்ம ட்ரை பண்ணணும், வர வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல எண்ட் நாட் விழுந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒய் ஸ்டிச். ஓகேங்களா, நார்மலாக சைடில் போட்டு அப்புறம் கீழே இறக்கி திருப்பி மேலே கொண்டுட்டு போகிறோம். இப்படி போடுறோம். ஓகேங்களா, இதுதான் ஒய் ஸ்டிச். ஒய் ஸ்டிச் வரல, எனக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.